ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற சர்வட்டம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வீக்கர் டெபாசிட் ஸ்கீமை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து சர்வட்டம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மினிமம் அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டு வரைக்கும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த சர்வட்டம் ஸ்கீமுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுடைய இன்கம்மை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸோ அது சேவபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் இருக்கிற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன, ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஸ்பிஐ சர்வட்டம் ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கெட் அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 0.50 ஃபார் உங்களுடைய டேர்ம் டெபாசிட்டுக்கு வந்து 0.50 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் நியர்பையாக இருக்க உங்களுடைய பிரான்ச்சை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இல்லை எனக்கு பிரான்ச்சஸ்லாம் விசிட் பண்ண முடியாது, ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுடைய நெட் பேங்கிங் அல்லது எஸ்பிஐ யோனோ ஆப் மூலமாகவே இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டில் அதில் 90% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் லோனாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இதுக்கான டென்யூர்லாம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர், ஸோ இந்த ரெண்டு டென்யூர் தான் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் சொல்லப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக கூட நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இயரில் எதனா ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இயர் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, செகண்ட் இயர் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற போல் உங்களுடைய டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்கீமில் இப்போதைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ, ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அடுத்து செகண்ட் இயர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.40% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு 7.90% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த ஸ்கீமில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, மினிமம் 15 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மேக்ஸிமம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 கோடிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 15 lakhs தான் இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக பார்க்கலாம். ஸோ மினிமம் அமௌண்ட்டே 15 lakhs அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.40, டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கான டென்யூர் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,36,919 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் பிரின்சிபல் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு 16,07,769 ரூபா உங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த மெச்சூர்டு அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் ஜென்ரல் சிட்டிசன் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 7.10 1 இயர் அப்படின்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,09,369 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க. ஸோ இதுவே வந்து நீங்கள் ஒரு 20 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 20 lakhsக்கு வந்து ஸோ சேம் டென்யூர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.10, ஸோ டைம் பீரியட் வந்து 1 இயர் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1,45,826 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 21,52,158 ரூபா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க. ஸோ அதுவே 2 இயர்ஸ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு 3,15,892 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 23,00,000
15,892 ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸோ மினிமம் அமௌண்ட்டு இதில் வந்து 15 lakhs ஸ்டார்டிங் பாயிண்ட்டே 15 lakhs அப்படின்றதுனால ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுவீங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற இன்கம்மை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஃபார்ம் H and G உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு எந்த வித இஷ்யூஸும் வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.